என்னப்பா பண்ற? பழம் கூட ரெடியா இருக்கு போல. ஷப்பா போனா வலிக்குதா சாமி. இது போட்டுருந்தேன் கோயில போட்டுருந்தேன் பார்த்தேன், கோயில போட்டேன் காணா. ஏமா இருமா, யாருமா நீ? யார்? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சார்? என்ன பண்ற? பழம் பார்க்க நல்லா இருக்கு சார். 2 பழம் பறிக்கலாம்னு வந்தேன் சார். பழம் பறிக்கலாம் வந்தியா? யாரை கேட்டு வந்தீங்க? ஏது அழகு நீ? யாரு? எங்க விடாது? இல்ல, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா, பழம் பார்த்தா அழகா இருந்துச்சு. கொய்யா பழம் அங்க பாருங்களேன், கண்ணுக்கு அழகா இருந்துச்சு. சரி ஒண்ணு பறிச்சு சாப்பிடலாமான்னு ஆசைப்பட்டு. நீ என்ன கண்ணுக்கு அழகா இருக்க? அதுதான் வந்து கையை பிடிச்சி எடுத்து சும்மா விடுவானே, எப்படி நீ? இங்க பாரியா, கேளுமா, நீ கண்ணுக்கு அழகா இருக்கம்மா, உன் கையை பிடிச்சி எடுத்து சும்மா இருப்பியா? பழமும் நானும் ஒண்ணா? ரெண்டும் பழம் தாம்மா சொல்றேன். அது பழையா 10 ரூபா பழம். அதுக்கு நீ என்ன கைய பிடிச்சி இழுப்பியா? அதாம்மா சொல்றேன். மரியாதை உனக்கு இவ்வளவுதான். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சொல்ற கேளுமா, இப்ப நீ என்னமா பதில் சொன்ன நான் கேட்டதுக்கு? பழம் பறிக்கிறேன். நல்லா இருந்துச்சு, அதான் திருட்டுத்தனமா பறிச்சுக்கிட்டு இருக்க. நல்லா இருந்துச்சு பறிக்கன்னு சொன்னேன்ல. ஆமா, இப்ப நீனும் நல்லா தான் இருக்க. நான் உன்னை கையை பிடிச்சி தொட்டு எடுத்து தொட்டனா நீ என்ன பண்ணு? நானும் பழமும் ஒண்ணு. ஆமாமா, என்ன பண்ணி கொண்டுதாம்மா? பழம் 10 ரூபா பழம். எங்க வேணாலும் சந்தையில கூறு கட்டி விக்கிற பழையா? அத யாரு வேணாலும் பறிச்சு திங்கலாம். ஆனா நீ என்ன தொட்டுன்னு சொல்ல? உனக்கு என்ன தைரியம்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யார கேட்ட மாட்டே? யார கேட்ட? பழம் நல்லா இருந்துச்சு, யார் கேக்கணும்? அததான் சொல்றேன். ஆசைப்பட்டா திங்க வேண்டியதுதான். இதனால தப்பு கிடையாது. அது மாதிரி நான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறேன். யோ, பழத்துக்கு எண்ணெயை கம்பேர் பண்ணி பேசாத தப்பு. அப்புறம் எதுக்கு இந்த வார்த்தை சொல்ற நீ? அப்புறம் பழம் நல்லா இருந்துச்சு நீ எடுத்து தின்னு ஏன் சொல்ற? பழம் நல்லா இருந்துச்சு இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க. ரோட்ல போறோம். ஆமா, அதுக்கு போம்பள. ஆமா, உங்க வீட்ல நீங்க தோட்டத்துல போட்டு பழத்தை எடுத்து சாப்பிடணும். புரியுதா உனக்கு? எங்க வீட்ல தோட்டம் போடல, அதனால கேளுமா, நான் சொல்றது கேளுமா. இப்ப நான் சொன்னேன்னு நீ கோவப்பட்டியலமா? ஆமா, கோவப்பட்டியல. ஆமா, எப்படி என்ன நீ இந்த வார்த்தை சொல்லாம கோவப்பட்டியல? ஆமா. எங்க வீட்ல உள்ள பழத்தை நீ எனக்கு என்ன கேட்காம இந்த பழம் என்ன வரும்? என்ன விலை வரும் சொல்லு? 10 ரூபாய் வருதுமா? 1 கிலோ 40 ரூபாய். 1 கிலோ சந்தையில கூறு கட்டி விக்குது 10 ரூபாய்க்கு. அம்மா 4 ரூபாய் இருக்கட்டுமா? எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எதுக்கு என்ன கேட்காம வந்த? நீ யாரு முதல்ல? எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, நான் எடுத்தேன். பறிக்கலாம்னு தோணுச்சு. எனக்கு உன்னை தொடர்ந்து தோணுச்சு. யோ, மரியாதை உனக்கு இவ்வளவுதாயா? இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, சொக்கிய வச்சு கழுத்து அறுத்துருவேன். என்ன நினைச்சுக்கிட்ட நீ? என்ன நினைச்சுக்கிட்ட? ஏன்னா ஒரு பழத்துக்காக வந்து நீ என்ன வேணாலும் பேசுவியா நீ? வர முடியாது, போ. வர முடியாதியா? நீ இங்க பார், பழத்துக்காக நீ சொன்னல, நீ வந்து என்னைய தொடரேன்னு சொன்னல. அவ்வளவு வெளிய வா, இல்லன்னா நான் கைய பிடிச்சு இழுப்பேன். நீ இழுப்பியா? நீ வெளிய வரலனா இழுப்பியா? நீ இழுப்பியா? இழுப்பமா? ஏன்னா ஒரு கொய்யா பழத்துக்கு, ஒரு 10 ரூபாய் கொய்யா பழத்துக்கு நீ வந்து கைய பிடிச்சு இழுப்பியா? ஒரு ஞான பழத்துக்காக 2 பேர் பிரிஞ்சாங்க தெரியுமா உனக்கு? அந்த கதை படிச்சிருக்கியா? அது பிரிஞ்சாங்க, நீ என்ன தொட்டுவேங்கற? அத தான் நான் சொல்றேன். ஒரு ஞான பழத்துக்காக பிரிஞ்சாங்க. இப்போ இந்த கொய்யா பழத்துக்காக நாம 2 சண்டை போட போலீஸ் ஸ்டேஷன். நீ ஏன் நான் பிரியா இருக்க? நான் புருஷன் பண்ணாட்டியா? அப்பனே வெச்சுக்க. ஆனா பாரு, யாரையா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க அவன? அதே மாதிரி எனக்கு போ. எனக்கு வீட்ல பொண்டாட்டி சார். ஓகே, அப்படியே சொல்ல மாட்டேன். ஏய், நீ என்ன சரி? இங்க பாருமா, கொய்யா மரத்துல இருந்து ஒரு இலை இல்ல. சாரி, பழம். பழம். கொய்யா மரத்துல இருந்து ஒரு இலைய பச்சவள பழத்தை அடங்க. உன்னை விட மாட்டேன். வர முடியாது, போ. வேலைய பார்த்துட்டு போய் சேரு. எதுக்கு வரணும்? இங்க பாரு, நீ இங்க பாரு, தோட்டக்காரனா நீ என்ன பெரிய இல்ல? நீ என்ன பெரிய ஆளாயா? நான் ஓ முன்னாடியே பறிக்கிறேன். இப்ப என்ன பண்ணுவ? பறிக்க என்ன பண்ணுவ நீ? ஒரு பழம் ஆசைப்பட்டு பறிச்சே அடிச்சுடுவ நீ. இழுத்துற என்ன நினைச்சிட்ட? என்ன நீ பெரிய இதா? ஒரு பழம் பறிச்ச என்ன நீ அறுத்துற வருது? இங்க பாரு, என் கையில என்ன இருக்கு தெரியுமா? எதுக்கு வெளியே வரணும்? வர முடியாதியா? நான் இப்படிதான் இங்கதான் நிப்பேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. மாதுளம் பழத்தை பறிப்பேன், எங்க இந்த சப்போட்டா பழத்தை பறிப்பேன். எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, பறிப்பேன். இதுல என்ன இருக்கு? எல்லா பொண்ணுங்களும் ரோட்ல போறோம், ஒரு தோப்புல வந்து பழம் இருக்குது, அது பறிச்சு சாப்பிடணும் ஆசைப்படல. எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க, நான் மட்டும் கிடையாது. போயா வேலையை பாத்துக்கிட்டு நான் வர்றேன். எங்க வர சொல்ற?
இழுப்பியா நீ நான் இழுத்துட்டேனே. இழுப்பியா நீ நான் இழுத்துட்டேனம்மா. நான் இழுத்துட்டேன்மா. இல்லம்மா. பா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு மரியாதை அவ்வளவுதான் அவ்வளவுதான் மரியாதை. இங்க பாரு, என்ன இங்க பாரு போட்டால உருவிற ஒரு என்ன நினைச்சல வெளிய என்ன என்ன பொம்பளை நினைச்சா வெளிய போமான்னு. அறுத்துருவேன் பா வெளிய போக முடியாது போயா என்ன நினைச்சல போக முடியாதியா யாரு லூசு நீ லூசாயா ஒரு பெருந்தன்மை தோட்டக்காரன் சரி ஒரு கொய்யாப்பழம் தானே ஒரு பொண்ணு பறிக்கிறாளேன்னு கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்ல இதுக்கு வந்து கைய பிடிச்சு இழுப்பேங்கிற வெளியே வாங்குற பஞ்சாயத்து கூட்டுவேங்கிற நீ எனக்கு ஒரு கைய பிடிச்சா பஞ்சாயத்து கூட்டுவேன் நானு சரியா யாரு யாரு தோட்டக்காரன் யாரு நம்ம ஆசைப்பட்டு ஏதோ பழம் பறிக்கிறோம் தோட்டக்காரன் யாரு அவன் வீட்டுல இருக்கானா வெளியில இருக்கானா வந்து நம்ம ஒரு பழம் பறிச்சுக்கிறேன்னா விடுவியா சரியான டைமுக்கு அந்த பழம் சாப்பிட முடியுமாயா உள்ள பூந்தா விளக்க மாத்தால அடிப்பேன் இங்க பாரு உன் வீட்டுக்கு நான் ஒண்ணு புதுல ஒரு 10 ரூபாய் பழத்தை பறிச்சேன் உன் வீட்டுக்குள்ள போனா விளக்க மாத்தலாடி இல்ல செருப்பாலடியா நான் ஒரு 10 ரூபாய் பழத்தை பறிச்சேன் இதுல என்ன தப்பு இருக்கு கைய பிடிக்கிறது கொய்யாப்பழம் ஒண்ணா இழுக்க கூடாதியா கைய பிடிச்சு இழுப்பியாயா நீ வா நீ என்ன பஞ்சாயத்து பண்றது நீ வா வெளியே வா நான் இரு நான் எங்க வீட்டு ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு வரேன் நான் வீட்டு ஆளுகளை கூட்டிட்டு வரேன் வைக்க முடியாது வைக்க முடியாது நீ என்ன பண்ணுவ அடிச்சிருவியா இங்க வா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது திருட வந்த எனக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா திருட வந்தா பழத்தை தான் திருட வந்தேன் நான் ஒண்ணும் உன் வீட்டு நகையை திருட வரல சின்ன ஒரு குண்டு ஊசியை திருடானே திருடுதான் என்ன திருடு பசியா இருந்துச்சு சாப்பிட்டேன் அந்த பழத்தை போற போக்குல பசி சரி ஒரு பழம் பறிச்சு சாப்பிடலாமா நினைச்சா உன் வீட்டு நகையை கொள்ளடிச்சா இல்ல உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவேன் எனக்கும் போற போக்குல பசி வந்தா போய் இந்த ரோட்டு கடை இட்லி இருக்கு போய் சாப்பிடு அதெல்லாம் கிடையாது எங்க வருவ ஏன் நான் சமைச்சு போடுறேன் நீ யாரு முதல்ல உனக்கே நான் சமைச்சு போடணும் அதெல்லாம் பேசிக்கலாம் உனக்கு சோறாக்கி போட நான் யாரு உன் பொண்டாட்டி இருக்கா உன் புள்ள இருக்கு அங்க கேளு உன் அம்மா அப்பா தங்கச்சி இருக்காங்க அங்க போய் சாப்பிடு ஒரு கொய்யா பழத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேங்கிற நல்லா இருக்குது உன் நியாயத்தை கொண்டே தான் பேசலாம் அந்த பாரு வீதியில எத்தனை பேர் இருக்காங்க கேட்கலாவா நீ ஒரு அயோக்கிய ஃப்ராடு 420 இருப்ப அதனால நீ வந்து அவங்க ஊர்ல நடிச்சுக்கிட்டு இருப்ப நல்லவே மாதிரி ஆமா எங்க விட்டு தொப்புல தெரியாம திருட்டுத்தனமா அலக்கட்டு அறுத்து அயோக்கிய பிராடு போட்டுட்டீங்க உனக்கு மனசாட்சி நீ வந்து ஒரு கச்ச பிடிச்ச கம்மனாட்டி நீலாம் ஒரு பெருந்தன்மை இல்லாத மனுஷன் சரி ஒரு பொண்ணு பறிக்குதே ஒரு பழம் பறி சாப்பிட்டு அந்த புத்தியில நீலாம் என்ன மனுஷன் நீலாம் ஒரு ஆளுன்ட்டு ஆளப்பாரு பொம்பளை விட கேவலமான ஆளா இருக்க ஏன் ஒரு கொய்யா பழத்துக்கு என்னையா இதை பண்ணுவேங்கிற நீ வீட்டுல வந்து நான் சோறாக்கி போடுங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ ஆளை மொவரையும் பாரு போக முடியாது போயா என்ன நினைச்சிருக்க நீ போக முடியாது இங்க பாரு ஓவரா பேசுனா எல்லாத்தையும் வெட்டி போட்டு போயிட்டே இருப்ப ஆமா லூசுதான் ஆமா உனக்குதான் ஏன் லூசு நீதான் லூசு ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ற நீதான் ஏன் லூசு பைத்தியக்கார ஆளே மொவரையும் பாரு போக முடியாது போயா மரியாதை உனக்கு இவ்வளவுதான் ஓவரா பேசினா உன் பொண்டாட்டியை கூப்பிடுவேன் உன் பொண்டாட்டியை கூட்டி கையை பிடிச்சு எழுப்பேன் ஒரு கொய்யா பழத்துக்கு வந்து உன் வீட்டுக்கு வந்து நான் சோறாக்கி போடுறேன்னு சொல்லி விளக்கமாத்த அத ஒன்ன மாதிரி தானே இருக்கும் நீ ஒரு கலிசனா அது ஒரு மூதேவி அப்படித்தான் இருக்கு ஃபேமிலியா வாய மொல கோட்டையும் மயிரையும் மனோரமா கொண்ட மாதிரி